13 வயசு பொண்ணை 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு பல்ல காமிச்சிட்டு ஸ்டேஷனுக்குள்ள ஈன்னு போஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெனாவட்டு. இதை போட்டோ எடுத்த ஒரு பத்திரிகை நிருபர் இவன் பல்ல காட்டும் போதே கேமரா ஒரு கையில பிடிச்சிட்டு அவன் வாயில ஓங்கி ஒரு குத்தி இருந்திருக்கணும். இவனை இப்படி நீ வெளிக்காட்டி விட்டுட்டு இதுதான் கெத்துன்னு சொல்லிட்டு நீ 4 பேர் என்ன செய்வியா, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து ஸ்டேஷன்ல பல்ல காமிச்சிட்டு நிற்பியா. முதல்ல எல்லாம் எந்த தவறுகள் செய்தாலும் ஸ்டேஷனுக்குள்ள அவனை அடிச்சு கையை காலை ஒடிச்சு விட்டு பாத்ரூம்ல வழுக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவனை கொண்டு போய் போட்டோ ஷூட் பண்ணுவானுங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சட்டத்தை நீங்க வந்து சரியா செய்யறீங்கிறது தெரியல. ஒரு சின்ன குழந்தைய 12 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு தென்னாவட்டு இருந்திருக்கும், எவ்வளவு திமிர்த்தனம் இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் அந்த குழந்தைய வந்து நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணி எடுத்துக்கி போறது டஸ்ட் பின்னாடா டே. இது அக்கா தங்கச்சி அப்படி ஒருத்தரும் தேவைப்படுறவே அவங்க அக்கா தங்கச்சியில கூப்பிட்டு போயிருக்க வேண்டானே. அப்ப தெரிஞ்சுருக்கும்ல உங்களோட வள்ளல் என்னன்றது தெரிஞ்சுருக்கும்ல. சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. பெரிய ஆள்கள்ல இருந்து தன்னுடைய வயசுக்கு கீழே சின்ன பசங்களா இருந்தா கூட பயந்து சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. அப்படின்னா சட்டம் சரியில்லை. அவனை பிறப்புறுப்ப 7 கீத்தா 8 கீத்தா நீ அறுத்து போட்டு இனிமேல் ரேப் பண்றவனுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பொண்ணை தொடுறதுக்கு யோசிப்பான். நீங்க அதை செய்யறது கிடையாது. இவனை இப்படியே பெரிய விஐபி என்னட்டா நீங்க வள வர வச்சீங்கன்னா உங்க மேல என்ன அவனுக்கு மதிப்பு மரியாதை என்ன பயம் இருக்கும். அப்ப பொதுமக்கள் மேல அவன் எப்படி யோசிப்பான். உங்க மேலே இல்லை அப்படின்னா எங்களெல்லாம் இப்ப எப்படி யோசிப்பான். ஒரு சட்டத்தை சரிவர செய்யுங்க. சட்டத்தை ஹெவியான ஒரு பனிஷ்மெண்ட்டா மாத்துங்க.